ஓம் நமோ நாராயணாய. எல்லோருக்கும் வணக்கம். கிருஷ்ணா கீதா விஸ்டம் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில மனசுக்குள்ள யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில எத்தனை தடவை நாம செஞ்ச ஒரு நல்ல காரியம் அடியோட வீணா போய் மூஞ்சில அடிச்ச மாதிரி நின்னுருக்கு. நான் மனசாரதாயா அவனுக்கு உதவி பண்ணேன், ஆனா அவன் என்னை பத்தி தப்பா பேசுறான். நான் நேர்மையாதான் சாமி கும்பிடுறேன், ஆனா எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது? சில பேர் சாஸ்திரமும் படிக்கல, எந்த பெரிய கோவிலுக்கும் போறதில்ல, ஆனா ஏதோ ஒரு நம்பிக்கையில ஓடிக்கிட்டு இருக்கானுங்களே. அவங்க செய்யறது சரியா தப்பா? உங்களுக்குள்ள என்றைக்காவது இந்த மாதிரி கேள்வி எழுந்திருக்கா? எழுந்திருந்தா கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் வெறும் ஏட்டுச் சுரக்காய் ஆன்மீகம் கிடையாது. காலையில எந்திரிச்சதிலிருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் நாம எடுக்கிற ஒவ்வொரு முடிவையும், நாம வைக்கிற ஒவ்வொரு நம்பிக்கையையும் ஆட்டி படைக்கிற ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கை ரகசியம். பகவத்கீதையோட 17வது அத்தியாயம், ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம். பேரென்னவோ பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா இதோட அர்த்தம் ரொம்ப ரொம்ப எளிமையானது. நம்பிக்கையின் 3 முகங்கள். போர்க்களத்துல அர்ஜுனன் தவித்து போய் நிக்கிறான். சுத்தி பிணக்கூட்டம், எதிர்த்து நிற்கிறது சொந்த பந்தம். கையில வில் இருந்தாலும் மனசுல 1000 பயம். அப்போ அர்ஜுனனுக்கு ஒரு பயங்கரமான சந்தேகம் வருது. அந்த சந்தேகம் அர்ஜுனனுக்கு மட்டும் வந்த சந்தேகம் இல்ல, இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தினமும் வர்ற சந்தேகம்தான். அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து கேட்கிறான், கிருஷ்ணா, எனக்கு ஒரு விஷயம் புரியலப்பா. இந்த உலகத்துல சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கு பெரிய பெரிய சாஸ்திரம் படிக்க தெரியாது, வேதங்கள் தெரியாது, எந்தெந்த காரியத்தை எப்படி செய்யணும்னு பெரிய பெரிய புத்தகத்துல போட்டிருக்கிற நெறிமுறைகள் எதுவும் தெரியாது. ஆனா அவங்க மனசுல ஏதோ ஒரு தீவிரமான நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையோட ஏதோ ஒரு தெய்வத்தையோ ஒரு சக்தியையோ கும்பிடுறாங்க, ஒரு காரியத்தை செய்றாங்க. இப்போ எனக்கு தெளிவா சொல்லு, அவங்களோட அந்த நம்பிக்கை எந்த வகையை சேர்ந்தது? அது சாத்வீகமா, ராஜசமா, இல்ல தாமசமா? அவங்க உருப்படுவாங்களா மாட்டாங்களா? எவ்வளவு பெரிய கேள்வி பாத்தீங்களா? இன்னைக்கு நம்ம ஊர்ல எத்தனையோ மனிதர்களை பார்க்கறோம். படிக்காத பாமரன் ஒருத்தன் ஒரு சின்ன எல்லை சாமி சிலைக்கு முன்னாடி போய் தன் கண்ணீர் சிந்த வழிபாட்டு நிக்கிறான். அவனுக்கு கீதை தெரியாது, உபனிஷதம் தெரியாது. இன்னொருத்தன் பெரிய படிப்பு படிச்சுட்டு கோட் சூட் போட்டுட்டு நான் சொல்றதுதான் வேதம், என்ன கும்பிடுன்னு ஒரு போலி சாமியாரோட கால்ல போய் விழுந்து கிடக்கிறான். இன்னொருத்தன் செத்து போன வந்த ஆவி வருதுன்னு சொல்லி நட்ட நடு ராத்திரியில மயானத்துல போய் என்னென்னவோ பண்றான். இவங்க எல்லாரும் நம்பிக்கைங்கிற ஒரே வார்த்தையை தான் பயன்படுத்துறாங்க. ஆனா இந்த 3 நம்பிக்கையும் ஒன்னா? கிருஷ்ணர் இதுக்கு கொடுக்கிற பதில் இருக்கு பாருங்க, அது நம்ம மண்டையில நங்குன்னு அடிச்ச மாதிரி இருக்கும். கிருஷ்ணர் புன்னகையோட அர்ஜுனனை பார்த்து சொல்றார், அர்ஜுனா, மனுஷனோட நம்பிக்கைங்கிறது ஏதோ வானத்திலிருந்து குதிச்சது கிடையாது, இல்ல அவனா திடீர்னு உருவாக்கிக்கிட்டதும் கிடையாது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் உள்ளார 3 குணங்கள் ஊடிக்கிட்டு இருக்கு. 1 சத்துவம், அதாவது அமைதி, தூய்மை, வெளிச்சம். 2வது ராஜசம், அதாவது பேராசை, அதிகார வெறி, சுயநலம், ஓட்டம். 3வது தாமசம், அதாவது சோம்பல், இருட்டு, மூடத்தனம், மயக்கம். ஒரு மனுஷனுக்குள்ள இந்த 3 குணத்துல எது அதிகமா ஆதிக்கம் செலுத்துதோ அவனோட நம்பிக்கையும் அந்த குணத்துக்கு ஏத்த மாதிரி தான் மாறும். சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு மனுஷன் எப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கானோ அவன் அப்படிப்பட்டவனாகவே மாறுகிறான். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஆழமான வார்த்தை. யூ ஆர் வாட் யுவர் ஃபெய்த் இஸ். உங்க நம்பிக்கை தான் உங்களோட குணத்தை தீர்மானிக்குது, உங்க குணம்தான் உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்குது. நம்மள நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நான் நல்லவன் தான், ஆனா எனக்கு கோபம் மட்டும் கொஞ்சம் அதிகமா வரும்னு. இல்லைன்னா நான் சாமி கும்பிடுறேன், ஆனா அடுத்தவன் நல்லா இருந்தா எனக்கு வயிறு எரியுதுன்னு. இதுக்கெல்லாம் மூலம் என்ன தெரியுமா? நம்ம மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சு போயிருக்கிற அந்த குணம்தான். ஒருத்தன் சாத்வீக குணத்தோட இருந்தா அவனோட நம்பிக்கை மற்றவங்களுக்கு நன்மை செய்யறதுல இருக்கும், அமைதியில இருக்கும், உண்மையில இருக்கும். ஒருத்தன் ராஜச குணத்தோட இருந்தா அவனோட நம்பிக்கை எப்படி இருக்கும் தெரியுமா? நான் ஜெயிக்கணும், எவனையாவது அடிச்சு பிடிச்சாவது நான் மேல வரணும், எனக்கு பேரு வேணும், பணம் வேணும். அவனோட சாமி கும்பிடுற முறையே ஒரு வியாபாரம் மாதிரி தான் இருக்கும். கடவுளே, எனக்கு இந்த கான்ட்ராக்ட் கிடைச்சா 1000 தேங்காய் உடைக்கிறேன். இது நம்பிக்கை கிடையாது, கடவுளோட பண்ற டீலிங். அதே ஒருத்தன் தாமச குணத்துல இருந்தா அவனோட நம்பிக்கை ரொம்ப ஆபத்தானது. அவன் நல்லா இருக்கக்கூடாது, அவனை அழிக்கிறதுக்கு நான் எந்த கீழ்முறையையும் செய்வேன்.
மூட நம்பிக்கை, பில்லி சூனியம், அடுத்தவனை கெடுக்கிற எண்ணம், இது எல்லாமே தாமச நம்பிக்கையோட வெளிப்பாடு. இப்போ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு மட்டும் இந்த பாடத்தை சொல்லல, இங்க உட்கார்ந்து இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்றார். உங்க மனசை தொட்டு சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில நீங்க கொண்டிருக்கிற நம்பிக்கை எந்த வகையை சேர்ந்தது? நீங்க கடவுளை கும்பிடுறது பயத்தினாலா, ஆசையினாலா, இல்ல உண்மையிலேயே அன்பினாலா? நாம தினமும் சாப்பிடுற சாப்பாடு, நாம பேசுற பேச்சு, நாம செய்யற தர்மம், நாம கும்பிடுற கும்பு, இது எல்லாமே இந்த 3 குணத்துக்குள்ளதான் அடங்குது. இத கிருஷ்ணர் எப்படி ஒவ்வொன்னா உடைச்சு அடுக்கிறாருன்னு பார்க்க போறோம். அடுத்த பகுதியில இந்த 3 குணத்துல இருக்கிற மனுஷங்க யாரெல்லாம் கடவுளா கும்பிடுறாங்க, உடம்ப வருத்திக்கிட்டு சில பேர் பண்ற கொடூரமான தவங்கள் உண்மையிலேயே புண்ணியமா இல்ல பாவமா? கிருஷ்ணர் இத பத்தி என்ன சொல்றார்? கிருஷ்ணர் அடுத்து சொல்ற விஷயம் நம்ம சமூகத்துல நாம தினமும் பார்க்கிற பல கூத்துகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இருக்கு. அர்ஜுனா, மனுஷங்க எந்த குணத்துல இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் அவங்களோட வழிபாட்டு முறையும் இருக்கும்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் அந்த 3 பிரிவை அப்பட்டமா பிரிக்கிறார். முதல் வகை சாத்வீக மனிதர்கள். இவங்க யார வழிபடுவாங்க தெரியுமா? தேவதன்மைகள் கொண்ட தெய்வங்களை, தூய்மையான சக்திகளை, உலகத்தை காக்கிற பரம்பொருளை வழிபடுவாங்க. அவங்களோட வழிபாடுல எந்த ஆர்ப்பாட்டமும் இருக்காது, ஆடம்பரம் இருக்காது. எனக்கு அதத்தா இதத்தான்னு பேரம் பேச மாட்டாங்க. மனசுல அமைதியோட உலக நன்மையை கருதி தூய்மையான பக்தியோடு கும்பிடுவாங்க. 2வது வகை ராஜச மனிதர்கள். இவங்க யார கும்பிடுவாங்க? யக்ஷர்களையும் ராட்சசர்களையும். அதாவது சீக்கிரமா பலம் தரக்கூடிய, அதிகாரம் தரக்கூடிய, பொன் பொருள் தரக்கூடிய சக்திகளை தேடி ஓடுவாங்க. எனக்கு உடனே பணம் வரணும், எனக்கு எதிரியை அழிக்கணும், எனக்கு இந்த பதவி கிடைக்கணும், அதுக்காக எந்த எல்லைக்கும் போவாங்க. ஆர்ப்பாட்டமான பூஜைகள், ஊருக்கே தெரிகிற மாதிரி ஆடம்பரமான விழாக்கள். பாத்தீங்களா, நான் எவ்வளவு பெரிய ஆன்மீகவாதின்னு காட்டிக்கிடுற தம்பட்டம். இது எல்லாமே ராஜச குணத்தோட வெளிப்பாடு. 3வது வகை தாமச மனிதர்கள். இவங்க யார கும்பிடுவாங்க தெரியுமா? பூதங்களையும் பிரேதங்களையும் இருட்டு சக்திகளையும் கும்பிடுவாங்க. அசிங்கமான இடங்கள்ல, மயானங்கள்ல மத்தவங்கள பயமுறுத்துற மாதிரி குருசி கொடுக்கிறது, அடுத்தவனுக்கு கெடுதல் நினைக்கிறது, மூட நம்பிக்கையில மூழ்கி கிடக்கிறது, இதெல்லாம் தாமச வழிபாடு. இதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே நமக்குள்ள ஒரு கேள்வி வரும். யோ, சாமி கும்பிடுறது எல்லாமே ஒண்ணுதானே, அதுல என்னையா சாத்வீகம், ராஜசம், தாமசம்னு கேட்க தோணும். இங்கதான் கிருஷ்ணர் ஒரு பயங்கரமான எச்சரிக்கையை தர்றார். ஸ்லோகம் 5 மற்றும் 6ல கிருஷ்ணர் சொல்ற வார்த்தை ரொம்ப வீரியமானது. அர்ஜுனா, மனுஷங்க சாஸ்திரத்துல சொல்லப்படாத கொடூரமான உடலை வருத்தும் தவங்களை செய்வாங்க. அகங்காரத்தினாலும் ஆணவத்தினாலும் ஆசையினாலும் தூண்டப்பட்டு தன் உடம்பை தானே சித்திரவதை பண்ணிப்பாங்க. உடம்புக்குள்ள இருக்கிற புலன்களையும் அந்த உடம்புக்குள்ள ஜீவாத்மாவா வாழ்ந்துகிட்டு இருக்கிற என்னையும் அவங்க துன்புறுத்துறாங்க. அப்படிப்பட்டவங்கள அசுர குணம் படைச்சவங்கன்னு தெரிஞ்சுக்கோ. அடடே, எவ்வளவு பெரிய உண்மை இது! நம்ம ஊர்ல யோசிச்சு பாருங்க. ஆன்மீகம்ங்கிற பேர்ல உடம்பை என்னென்னவோ பண்ணிக்கிறாங்க. பட்டினி கடந்து உடம்ப கெடுத்துக்கிறது, உடம்புல தீய வச்சுக்கிறது, கண்ட கண்ட கொடூரமான காரியங்களை செஞ்சு நாம் பெரிய தபஸ்வின்னு காட்டிக்கிறது. கிருஷ்ணர் சொல்றார், டேய், இந்த உடம்பு உன்னோடது மட்டுமில்லடா, இந்த உடம்புக்குள்ள ஆத்மாவா இருக்கிறது நான். நீ உன் உடம்பு சித்திரவதை பண்ணினா அதுக்குள்ள இருக்கிற என்னையும் சேர்த்து தான் சித்திரவதை பண்ற. கடவுள் உன்கிட்ட அன்பையும் தூய்மையையும் தான் கேட்கிறாரு. உன் உடம்ப நீ ஏறே காயப்படுத்திக்கிட்டு ரத்தம் சிந்தி உடம்ப நாசமாக்குறத கடவுள் ஒருபோதும் கேட்கல. அது ஆன்மீகமே கிடையாது, அது வெறும் அசுரத்தனமான அஞ்ஞானம். உங்க சொந்த வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க. நாம சில நேரம் கடவுளை கும்பிடுறதுங்கிற பேர்ல நம்ம மனசையும் உடம்பையும் எவ்வளவு போட்டு கசக்கிறோம். நான் அந்த கோவிலுக்கு போகலன்னா எனக்கு ஏதோ கெட்டது நடந்துருமோ? இது பயத்தினால் வர்ற மூட நம்பிக்கை, தாமசம். நான் இந்த விரதத்தை இருந்தா எனக்கு பவுன் நகை சேரும். இது ஆசையினால் வர்ற வழிபாடு, ராஜசம். இறைவா, நீ எனக்கு எதை கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி, உன் அருள் எனக்கு இருந்தா போதும், என் மனசு அமைதியா இருந்தா போதும். இதுதான் சாத்வீக பக்தி. நம்ம நம்பிக்கைய நாம தான் ஆராய்ஞ்சு பார்க்கணும். நாம செய்யற வழிபாடு நம்மள ஒரு நல்ல மனுஷனா மாத்துதா, இல்ல நம்ம கிட்ட இருக்கிற பேராசையையும் பயத்தையும் ஆணவத்தையும் அதிகப்படுத்துதா?
ஒருவேளை உங்க வழிபாடு உங்ககிட்ட இருக்கிற அகங்காரத்தை அதிகப்படுத்துச்சுன்னா, பாத்தியா நான் எவ்வளவு பெரிய விரதம் இருக்கேன், நீ எல்லாம் மனுஷனான்னு அடுத்தவனை மட்டம் தட்ட தோணுச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க, நீங்க ஆன்மீக பாதையில இல்ல அசுர பாதையில போய்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். கிருஷ்ணர் இதோட நிறுத்தல. சரிடா அர்ஜுனா, நம்பிக்கைங்கிறது வெறும் கும்பிடுறதுல மட்டும் இல்ல, நீ தினமும் காலையிலும் ராத்திரியும் வாயில போட்டு மெல்லுறிய சாப்பாடு, அந்த சாப்பாட்டுல கூட இந்த 3 குணம் இருக்குடான்னு அடுத்த குண்ட போடுறார். நாம சாப்பிடுற சாப்பாடு எப்படி நம்ம மனச மாத்துது? காரசாரமான பிரியாணியும் பழைய சோறும் தூய்மையான காய்கறியும் நம்ம எண்ணங்களை எப்படி கட்டுப்படுத்துது? யூ ஆர் வாட் யூ ஈட்னு இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி சொல்வாங்க. நீ என்ன சாப்பிடுறியோ அதுவாதான் நீ மாறுற. இது ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம பகவத்கீதையில கிருஷ்ணர் அப்பட்டமா சொல்லிட்டார். நாம் உண்ணும் உணவு வெறும் வயிற்று நிரப்புறதுக்கான பொருள் மட்டும் கிடையாது. அது நம்ம எண்ணங்களை, நம்ம குணங்களை, நம்ம வாழ்க்கையே தீர்மானிக்கிற ஒரு மிகப்பெரிய இரசாயனம். கிருஷ்ணர் சொல்றார், அர்ஜுனா, உணவும் 3 வகையா பிரியுது. சாத்விக உணவு, ராஜச உணவு, தாமச உணவு. ஒரு மனுஷனுக்கு எந்த குணம் பிடிக்குதோ அவன் அந்த உணவை தான் விரும்பி சாப்பிடுவான். முதல்ல சாத்விக உணவை பத்தி பார்ப்போம். சாத்விக உணவுனா என்ன? ஆயுளை வளர்க்கக்கூடியது, மனசுக்கு தூய்மையை தரக்கூடியது, உடலுக்கு பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடியது. அது எப்படி இருக்கும் தெரியுமா? இனிப்பா, மென்மையா, சத்துக்கள் நிறைந்ததா, பார்க்கவே மனசுக்கு நிறைவா இருக்கும். இயற்கையா விளையிற காய்கறிகள், பழங்கள், பாலு, பருப்பு வகைகள், நல்ல தானியங்கள், தூய்மையான தண்ணி. இந்த உணவை சாப்பிட்றவனுக்கு உடம்புல நோய் நொடி வராது. அதைவிட முக்கியமா அவனோட மனசு எப்போதுமே அமைதியா, தெளிவா, சாந்தமா இருக்கும். கோபம் சட்டுன்னு வராது. சிந்திக்கும் திறன் அதிகமாகும். 2வது, ராஜச உணவு. இது எப்படிப்பட்டது தெரியுமா? பயங்கர காரம், பயங்கர புளிப்பு, அதிகமான உப்பு, நாவ சுருன்னு பிடிக்கிற மாதிரி சூடு, அளவுக்கு அதிகமான கசப்பு. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம வீதிகள்ல விற்கிற ஜங்க் ஃபுட்ஸ், அளவுக்கு அதிகமான மிளகாய்த்தூள் போட்ட காரசாரமான உணவுகள், சாஸ்கள், நாவ தற்காலிகமா திருப்திப்படுத்துற உணவுகள். இந்த உணவை சாப்பிடும்போது நாக்குக்கு வேணா ஜாலியா இருக்கும். ஆனா அது வயிற்றுக்குள்ள போனது என்ன ஆகும்? உடம்புல சூட்டை ஏத்தும், இரத்த கொதிப்பை உண்டாக்கும், வயிற்றுல எரிச்சலை தரும். கிருஷ்ணர் சொல்றார், ராஜச உணவு துக்கத்தையும் சோகத்தையும் நோயையும் மட்டுமே பரிசா தரும். அளவுக்கு அதிகமா காரத்தையும் மசாலாவையும் சாப்பிடுறவனுக்கு கோபம் எப்படி வரும் தெரியுமா? சீறிக்கிட்டு வரும். அவனால அமைதியா ஒரு இடத்துல உட்கார முடியாது. மனசுல எப்போதுமே ஒரு படபடப்பு, ஒரு பதற்றம் இருந்துட்டே இருக்கும். 3வது, தாமச உணவு. இதுதான் இன்னைக்கு நம்ம சமூகத்துல பெரிய ஆபத்தா மாறிக்கிட்டு இருக்கு. தாமச உணவுனா என்ன தெரியுமா? சமைச்சு 3 மணி நேரத்துக்கு மேல ஆன உணவு, பழைய சாப்பாடு, கெட்டுப்போன உணவு, துர்நாற்றம் வீசுற உணவு, சத்துக்களே இல்லாத குப்பை உணவு, மத்தவங்க சாப்பிட்டு எச்சல் பண்ணின உணவு, தூய்மையற்ற முறையில் சமைக்கப்பட்ட உணவு. இன்னைக்கு நாம ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு 1 வாரத்துக்கு பழசான உணவை சூடு பண்ணி சாப்பிட்றோமே, அது என்ன உணவுன்னு நினைக்கிறீங்க? அதுதான் தாமச உணவு. இந்த உணவு சாப்பிட்றவனுக்கு என்ன உண்டாகும் தெரியுமா? சோம்பல், அசிங்கம், மயக்கம், தூக்கம். காலையில எந்திரிக்கவே முடியலடா, உடம்பெல்லாம் ஒரே அசதியா இருக்குன்னு புலம்புறீங்களே, அதுக்கு காரணம் நீங்க ராத்திரி சாப்பிட்ட தாமச உணவு தான். தாமச உணவு சாப்பிட்றவனோட புத்தி வேலை செய்யாது. அவன் எப்போதுமே ஒருவித மந்த நிலையில இருப்பான். அவனுக்கு நல்ல விஷயங்கள் மண்டையில ஏறாது. இப்ப யோசிச்சு பாருங்க நண்பர்களே, நாம தினமும் என்ன சாப்பிட்றோம்? நம்ம முன்னோர்கள் சுண்ணாவா சொன்னாங்க, அன்னமயம் ஹி மனஹன்னு. அதாவது நீ சாப்பிட்ற அன்னம் தான் உன் மனசா மாறுது. நீ ஒரு மிருகத்தனமான உணவை, கெட்டுப்போன உணவை, அதிகமான காரத்தையும் மசாலாவையும் சாப்பிட்டா உன் மனசும் மிருகத்தனமா, காரசாரமா கெட்டுப்போய் தான் இருக்கும். ஒரு ஆன்மீகவாதி இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு சாதாரண மனுஷன் தம் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா முதல்ல அவன் தான் உணவை கட்டுப்படுத்தணும். உங்க வீட்ல குழப்பமும் சண்டையும் அதிகமா இருக்கா? முதல்ல உங்க சமையலறைக்குள்ள போய் பாருங்க. அங்க என்ன மாதிரி உணவு சமைக்கப்படுது? அளவுக்கு அதிகமான மசாலாவும் காரமும் பழைய உணவும் இருந்தா அங்கே சாந்தம் இருக்காது. சாத்விக உணவு சாப்பிட்டு பாருங்க. உங்க உடம்பு லேசாகும், உங்க எண்ணங்கள் தூய்மையாகும், உங்க கோபம் குறையும், உங்க வாழ்க்கை முறையே மாறும். கிருஷ்ணர் உணவை பத்தி பேசி முடிச்சிட்டு அடுத்து நாம செய்யற யாகம் அல்லது கடமைகள் பக்கம் வர்றார்.
யாகம்னா ஏதோ ஓமகுண்டத்துல கட்டைய போட்டு தீ வளர்க்கிறது மட்டுமில்ல, நாம செய்யற ஒவ்வொரு தர்ம காரியமும் ஒரு யாகம்தான். அந்த யாகத்துல சாத்விகம், ராஜசம், தாமசம் எப்படி வேலை செய்யுது? யாகம் அல்லது யக்ஞம் அப்படின்னாலே நம்ம ஆளுங்களுக்கு ஏதோ ஐயரை வச்சு மந்திரம் சொல்லி நெய்ய ஊத்தி செய்யற ஒரு சடங்குன்னு தான் ஞாபகம் வரும். ஆனா ஆன்மீகத்துல யாகம்ங்கிறதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? சுயநலம் இல்லாம நாம செய்யற தியாகம், நாம செய்யற கடமை. கிருஷ்ணர் சொல்றார், அர்ஜுனா, இந்த யாகமும் 3 வகையா பிரியுதுகா. மனுஷங்க எந்த எண்ணத்தோட ஒரு கடமையை செய்யறாங்களோ அதை வச்சுதான் அந்த கடமையோட பலன் தீர்மானிக்கப்படுது. முதல்ல சாத்விக யாகம். ஸ்லோகம் 11. சாத்விக யாகம்னா என்ன தெரியுமா? இது என் கடமை, இதை நான் செஞ்சே ஆகணுங்கிற ஒரே எண்ணத்தோட பிரதிபலன் எதையுமே எதிர்பார்க்காம செய்யற செயல். யோசிச்சு பாருங்க, ஒரு தந்தை தன் குழந்தைய வளர்க்கிறார். நான் உன்னை வளர்க்கிறேன், நீ பெருசானதும் எனக்கு கோடி கோடியா சம்பாதிச்சு தரணும்னு எதிர்பார்த்தா வளர்க்கிறாரு? இல்ல, அது அவரோட கடமை, அன்பினால செய்யற தியாகம். ஒரு நல்ல வீரன் நாட்டுக்காக எல்லையில போய் நிக்கிறான். எனக்கு மெடல் தருவாங்களா, என் படம் பேப்பர்ல வருமானு பார்த்தா நிக்கிறான்? இல்ல, தன் நாட்டை காப்பாத்துறது தன் கடமைன்னு நிக்கிறான். வேத விதிமுறைகளுக்கு உட்பட்டு மனசுல எந்த சுயநலமும் இல்லாம, இறைவா இந்த செயலை உனக்கு அர்ப்பணிக்கிறேன்னு செய்யற எந்த ஒரு நற்செயலும் சாத்விக யாகம். இந்த யாகத்தை செய்யறவனுக்கு மன அமைதியும் ஆத்ம தூய்மையும் கண்டிப்பா கிடைக்கும். 2வது ராஜச யாகம். ஸ்லோகம் 12. இதுதான் இன்னைக்கு 99% இடங்கள்ல நடக்குது. ராஜச யாகம்னா என்ன தெரியுமா? பிரதிபலனை எதிர்பார்த்து செய்யறது, புகழுக்காகவும் விளம்பரத்துக்காகவும் செய்யறது. நம்ம ஊர்ல பாப்போம், ஒருத்தன் கோவில் மண்டபத்தை கட்டுவான். ஆனா அந்த மண்டபத்துல தூணுக்கு தூண் அவன் பேரு, அவன் பெண்டாட்டி பேரு, அவன் பேரன் பேரு வரைக்கும் கல்லுல செதுக்கி வச்சிருப்பான். ஒரு ஏழைக்கு 100 ரூபாய் தானம் பண்ணுவான். ஆனா அதை 4 கேமரா வச்சு போட்டோ பிடிச்சி ஃபேஸ்புக்ல போடுவான். கிருஷ்ணர் சொல்றார், அர்ஜுனா, பலனை எதிர்பார்த்தும் தன் பெருமையை உலகத்துக்கு காட்டிக்கிறதுக்காகவும் செய்யற எந்த ஒரு தானமும் தர்மமும் யாகமும் ராஜச யாகம். இதனால அவனுக்கு தற்காலிகமான கைத்தட்டல் வேணா கிடைக்கலாம், ஆனா ஆன்மீகமான எந்த வளர்ச்சியும் கிடைக்காது. யோசிச்சு பாருங்க, நீங்க செய்யற தர்மம் உண்மையானதா, இல்ல 4 பேர் உங்களை ஆஹா எவ்வளவு நல்ல மனுஷன்னு சொல்லணுங்கிறதுக்காக செய்யறீங்களா? சுய விளம்பரத்துக்காக செய்யற எந்த ஒரு நற்செயலும் கடவுளோட கணக்குல ஏறும், ஆனா அது ராஜச கணக்குல தான் ஏறும். அதுக்கு புண்ணியம் கிடைக்காது, வெறும் உலகியல் பலன்தான் கிடைக்கும். 3வது தாமச யாகம். ஸ்லோகம் 13. இது ரொம்ப கொடுமையானது. விதிமுறைகள் எதுவுமே இல்லாம, சாஸ்திர நெறிகளை மதிக்காம, ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்யாம, மந்திரங்கள் முறையா இல்லாம, குருவுக்கு தட்சணை கொடுக்காம, எந்தவித நம்பிக்கையும் இல்லாம ஏதோ கடமைக்குன்னு செய்யற யாகம்தான் தாமச யாகம். சில பேர் கோவில்ல போய் அர்ச்சனை பண்ணுவாங்க, ஆனா கவனம் பூரா வெளியே விட்டுட்டு வந்த செருப்பு மாலை இருக்கும். சீக்கிரம் முடிப்பா தரிசனத்தை, எனக்கு நேரமாகுதுன்னு பூசாரி கிட்ட சண்டை போடுவாங்க. தர்மம் செய்வாங்க, ஆனா வாங்குறவனை ஏளனமா பார்த்து அவமதிச்சு மூஞ்சில தூக்கி போடுவாங்க. இதுக்கு பேரு தர்மமா? இதுக்கு பேரு யாகமா? கிருஷ்ணர் சொல்றார், இது யாகமே கிடையாது, இது வெறும் அகங்கார கூத்து. இதனால செய்றவனுக்கும் கெடுதல், வாங்குறவனுக்கும் கெடுதல். நாம யோசிக்கணும் நண்பர்களே, நாம தினமும் எத்தனையோ கடமைகளை செய்யறோம். வீட்ல சமைக்கிறதுல இருந்து ஆபீஸ்ல வேலை செய்யறது வரைக்கும், மத்தவங்களுக்கு உதவி செய்யறது வரைக்கும். நாம எந்த மனநிலையில செய்யறோம்? ச்சே, இந்த ஆளுக்கு போய் உதவி பண்ண வேண்டியதா இருக்கேன்னு சலிச்சுக்கிட்டே செஞ்சா அது தாமசம். நான் இவனுக்கு உதவி பண்ணினா நாளைக்கு இவன் எனக்கு பயன்படுவான்னு கணக்கு போட்டு செஞ்சா அது ராஜசம். கடவுள் எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கார், நான் கடமையை செய்யறேன்னு பிரதிபலன் இல்லாம செஞ்சா அது சாத்விகம். இப்போ கிருஷ்ணர் அடுத்து பேச போற விஷயம் மனித உடலையும் நாம பேசுற பேச்சையும் பற்றியது. தவம்னா ஏதோ காட்டுக்கு போய் தலகீழா தொங்குறதில்ல, நம்ம உடம்பையும் நம்ம நாவையும் கட்டுப்படுத்துறது தான் நிஜமான தவம். உடலின் தவம்னா என்ன, வாக்கின் தவம்னா என்ன? தவம், இந்த வார்த்தையை கேட்டாலே நமக்கு பயம் வந்துடும். ஐயையோ, அது பெரிய பெரிய முனிவர்கள் ரிஷிகள் பண்றதுப்பா, நமக்கு எதுக்கு தவம் எல்லாம்னு நினைப்போம். ஆனா கிருஷ்ணர் சொல்றார், டே அர்ஜுனா, தவம்ங்கிறது ஏதோ காடு மலையில போய் உட்கார்ந்து பண்றது மட்டும் இல்லடா. நீ தினமும் உன் உடம்பினாலும் உன் பேச்சினாலும் செய்கிற கட்டுப்பாடு தான் உண்மையான தவம். கிருஷ்ணர் தவத்தை 3ஆ பிரிக்கிறார். 1 உடலின் தவம், 2 வாக்கின் தவம், 3 மனதின் தவம். முதல்ல உடலின் தவம்னா என்னன்னு ஸ்லோகம் 14ல பார்ப்போம். கிருஷ்ணர் சொல்றார்,
தேவர்களையும் குருமார்களையும் பெற்றோரையும் பெரியவர்களையும் கற்றறிந்த ஞானிகளையும் மதித்து வணங்குவது, உடலை தூய்மையாக வைத்திருப்பது, நேர்மையாக நடப்பது, பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிப்பது, எந்த உயிரையும் தேவையில்லாமல் காயப்படுத்தாமல் இருப்பது, அஹிம்சை, இதுதான் உடலால் செய்யப்படும் தவம். எவ்வளவு எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த விளக்கம் பாத்தீங்களா? உங்க உடம்ப வச்சு நீங்க ஒரு பெரியவருக்கு மரியாதை செலுத்துறீங்க பாத்தீங்களா? அது ஒரு தவம். உங்க உடம்ப அசிங்கமான காரியங்களுக்கு பயன்படுத்தாம சுத்தமா வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? அது ஒரு தவம். யாரையும் அடிக்காம துன்புறுத்தாம அஹிம்சையோட வாழ்றீங்க பாத்தீங்களா? அது ஒரு தவம். இன்னைக்கு நம்ம ஆளுங்க உடம்ப வச்சு என்னென்னமோ அக்கிரமம் பண்றாங்க. ஆனா உன் உடம்ப இறைவனின் ஆலயமா நினைச்சு அதை தூய்மையா வச்சிருந்தாலே அது பிரம்மாண்டமான தவம்னு கிருஷ்ணர் முத்திரை குத்துறார். அடுத்து வராரே கிருஷ்ணர், ஸ்லோகம் 15. இந்த ஸ்லோகத்தை மட்டும் நீங்க வாழ்க்கையில புடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில முக்கால்வாசி பிரச்சனைகள் தீர்ந்துரும். அதுதான் வாக்கின் தவம், பேச்சினால் செய்யப்படும் தவம். வாக்கின் தவம்னா என்ன தெரியுமா? கிருஷ்ணர் 4 நிபந்தனைகளை விதிக்கிறார். 1, அனுத்வேககரம் வாக்கியம். நீ பேசுற பேச்சு மற்றவங்க மனசை எந்த சூழ்நிலையிலையும் காயப்படுத்தக்கூடாது, புண்படுத்தக்கூடாது. 2, சத்தியம். நீ பேசுற பேச்சு உண்மையானதா இருக்கணும். 3, பிரியம். நீ பேசுற பேச்சு இனிமையானதா, கேட்கிறவங்களுக்கு இதமானதா இருக்கணும். 4, ஹிதம். நீ பேசுற பேச்சு மற்றவங்களுக்கு நன்மை தரக்கூடியதா இருக்கணும். இதோட சேர்த்து தினசரி வேதங்களையும் நல்ல நூல்களையும் வாசிப்பதும் வாக்கின் தவமாகும். யோசிச்சு பாருங்க நண்பர்களே, நம்ம நாவால நாம தினமும் எத்தனை பேரை காயப்படுத்துறோம்? பொண்டாட்டியையோ புருஷனையோ கூட வேலை செய்கிறவனையோ பெத்த பிள்ளையையோ உன்னையெல்லாம் ஏண்டா பெத்தேன், நீ எல்லாம் உருப்படவே மாட்டேன்னு ஒரே வார்த்தையில அவங்க மனசை அடியோட உடைச்சிடுறோம். 1000 கத்தி குத்தினால் கூட உடம்பு ஆறிடும். ஆனா நாவினால் சுட்ட வடு மனசுக்குள்ள ஆயுசுக்கும் ஆறாது. நம்ம நாவை கட்டுப்படுத்துறது தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய தவம். ஒருத்தன் உண்மை பேசலாம், ஆனா அந்த உண்மையையும் கொடூரமா மத்தவன் மனசு உடைஞ்சு போற மாதிரி பேசக்கூடாது. உண்மை கூட இதமா நன்மையை தருவதா இருக்கணும். இன்னைக்கு சோஷியல் மீடியால கமெண்ட் பாக்ஸ்ல போய் கண்டபடி கெட்ட வார்த்தையில திட்டுறாங்க, மற்றவங்கள உருவ கேலி பண்றாங்க, வதந்திய பரப்புறாங்க. இவங்களுக்கெல்லாம் கிருஷ்ணர் சொல்ற பாடம் என்ன தெரியுமா? உன் நாவினால நீ செய்யற ஒவ்வொரு பாவமும் உன்னை பாதாளத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். உங்க பேச்சை கட்டுப்படுத்துங்க. வார்த்தைகளை கொட்டுறதுக்கு முன்னாடி 3 தடவை யோசிங்க. நான் பேசுறது உண்மையா? நான் பேசுறது அவனுக்கு இதமா இருக்குமா? நான் பேசுறதுனால அவனுக்கு ஏதேனும் நன்மை உண்டா? இந்த 3க்கும் ஆம்னு பதில் வந்தா மட்டும் வாயை திறங்க, இல்லைன்னா மௌனமா இருங்க. அந்த மௌனமே மிகப்பெரிய தவம். இப்போ உடலின் தவத்தையும் வாக்கின் தவத்தையும் பார்த்தாச்சு. ஆனா இது 2 விட ஆபத்தான, அதே சமயம் சக்தி வாய்ந்த ஒன்று இருக்கு. அதுதான் மனதின் தவம். மனசுக்குள்ள 1008 சாக்கடை எண்ணங்களை வச்சுக்கிட்டு வெளியில நல்லவன் மாதிரி நடிச்சா அது தவமா? மனதின் தவம்னா என்னன்னு கிருஷ்ணர் ஸ்லோகம் 16ல விவரிக்கிறார். மனசை எப்படி தூய்மை பண்றது? பகவத்கீதையோட மிக முக்கியமான ஆழமான ஸ்லோகங்கள்ல இந்த 16வது ஸ்லோகமும் ஒன்று. கிருஷ்ணர் இங்க மனதின் தவம், மானச தவம் பத்தி பேசுறார். ஏன்னா உடம்ப கட்டுப்படுத்திடலாம், நாவை கூட கஷ்டப்பட்டு மூடி வச்சிடலாம். ஆனா இந்த மனசு இருக்கே மனசு, அடடே அது ஒரு குரங்கு. இங்கிருந்து நியூயார்க்குக்கு 1/2 செகண்ட்ல ஓடும். அசிங்கமான எண்ணங்கள்ல இருந்து அகங்காரம் வரைக்கும் எதை வேணா மனசுக்குள்ள யோசிக்கும். அப்போ மனதின் தவம்னா என்ன? கிருஷ்ணர் 5 விஷயங்களை அடுக்குவார். 1, மனக பிரசாதக, மன அமைதி அல்லது சாந்தம். எந்த சூழ்நிலையிலையும் மனசை பதற்றப்பட விடாம அமைதியா வச்சிருக்கிறது. 2, சௌமியத்துவம், கருணை அல்லது மென்மை. மனசுக்குள்ள மற்றவங்களை பத்தி நல்ல எண்ணங்களை மட்டுமே வச்சிருக்கிறது. பொறாமை, வஞ்சம், வன்மம் இல்லாம மென்மையா இருக்கிறது. 3, மௌனம். மௌனம்னா வாயை மூடிட்டு இருக்கிறது மட்டும் இல்ல, மனசுக்குள்ள ஓடுற வீணான எண்ணங்களை நிறுத்துறது தான் உண்மையான மன மௌனம். 4, ஆத்ம வினிகிரக, சுய கட்டுப்பாடு. மனசு அலையாய அலைபாயும் போது அதை பிடிச்சு இழுத்து ஒரே நேர்கோட்டில் நிக்க வைக்கிறது. 5, பாவ சம்சுத்திகி, எண்ணங்களின் தூய்மை. மனசுக்குள்ள எந்தவிதமான கள்ள கபடமும் வஞ்சகமும் இல்லாம தூய்மையா வச்சிருக்கிறது. யோசிச்சு பாருங்க,
நாம வெளியில உலகத்துக்கு முன்னாடி ரொம்ப நல்லவங்களா நடப்போம். ஆனா மனசுக்குள்ள அடுத்தவன் வீழ்ச்சியை பார்த்து மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷம் வரும் பாத்தீங்களா? அதுதான் மனசின் அழுக்கு. நம்ம கூட இருக்கிறவன் முன்னேறும்போது மனசுக்குள்ள ஒரு காழ்ப்புணர்ச்சி வரும் பாத்தீங்களா? அதுதான் மனசின் விஷம். கிருஷ்ணர் சொல்றார், அர்ஜுனா, நீ உடம்பால என்ன வேணா பூஜை பண்ணு, வாயால என்ன வேணா மந்திரம் சொல்லு, ஆனா உன் மனசுக்குள்ள வஞ்சகமும் பொறாமையும் அசிங்கமும் இருந்தா நீ செய்யற எந்த ஆன்மீகமும் செல்லாது. மனதை தூய்மையாக்குவதுதான் ஆன்மீகத்தோட உச்சக்கட்ட இலக்கு. ஒரு சின்ன கதை சொல்றேன் கேளுங்க. 2 துறவிகள் ஆத்தங்கரை வழியா நடந்து போயிட்டு இருக்காங்க. அங்க ஒரு இளம் பெண் ஆத்த கடக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கா. மூத்த துறவி யோசிக்கவே இல்லை. அந்த பெண்ணை தன் தோள்ல தூக்கி வச்சு ஆத்த கடந்து அப்புறம் கரையில இறக்கி விட்டுட்டு நடைய கட்டுறார். இளைய துறவிக்கு பயங்கர கோபம், அதிர்ச்சி. நாம துறவியாச்சே, ஒரு பெண்ணை தொடக்கூடாதே, இவர் எப்படி தூக்கலாம்னு மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பிக்கிட்டு வரார். 5 மைல் தூரம் நடந்து வந்தாச்சு. இளைய துறவியால பொறுக்க முடியல. மூத்த துறவிகிட்ட கேட்கிறார், சாமி, நாம துறவிகள், நீங்க எப்படி அந்த பெண்ணை தொட்டு தூக்கலாம்? இது பாவம் இல்லையா? மூத்த துறவி சிரிச்சுக்கிட்டே சொன்னார், தம்பி, நான் அந்த பெண்ணை 5 மைலுக்கு முன்னாடியே ஆத்தங்கரையில இறக்கி விட்டுட்டேன். ஆனா நீ இன்னும் உன் மனசுக்குள்ள அவளை தூக்கிக்கிட்டு தான் வரியா? பாத்தீங்களா, இதுதான் மனசின் அழுக்கு. நாம வெளியில உலகத்துக்கு துறவி மாதிரி காட்டிக்கலாம், நல்லவன் மாதிரி காட்டிக்கலாம். ஆனா மனசுக்குள்ள பழசையும் கோபத்தையும் காமத்தையும் பொறாமையையும் சுமந்துகிட்டே தெரிஞ்சா நம்ம மனசு எப்போதுமே ஒரு பாரமான குப்பை தொட்டிதான். மனசை எப்படி சுத்தப்படுத்துறது? எப்போது இறைவனின் சிந்தனையில மனசை ஆழ்த்துறோமோ, எப்போது மத்தவங்களுக்கு நல்லது மட்டுமே நினைக்கிறோமோ, அப்போ மனசு தன்னால தூய்மையாகும். இந்த உடலின் தவம், வாக்கின் தவம், மனதின் தவம், இந்த 3ஐயும் சேர்த்துதான் நாம தவம்னு சொல்றோம். ஆனா கிருஷ்ணர் மீண்டும் தன் 3 குணங்களின் பகுப்பாய்வை இங்க கொண்டு வரார். இந்த தவத்தை கூட மனுஷங்க சாத்விகமா, ராஜசமா, தாமசமா பிரிக்கிறாங்க. பாராட்டுக்காக தவம் செய்றவன் யாரு? பிறரை அழிக்க தவம் செய்றவன் யாரு? இப்போ நாம பார்த்த அந்த உடலின் தவம், வாக்கின் தவம், மனதின் தவம், இந்த 3ஐயும் மனுஷங்க எப்படிப்பட்ட குணத்தோட செய்யறாங்கங்கிறத கிருஷ்ணர் 3 பிரிவா உடைக்கிறார். சாத்வீக தவம், அளவற்ற நம்பிக்கையோடு எந்தவிதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் மனதை ஒருமுகப்படுத்தி செய்யக்கூடிய தவம் சாத்வீக தவமாகும். அதாவது, நான் இந்த தவத்தை செஞ்சா எனக்கு கடவுள் இதை தருவார் அதை தருவார்னு எந்த கணக்கும் போடுறதில்ல. இறைவார், ஏன் உடம்பும் ஏன் பேச்சும் ஏன் மனசும் உனக்கு தொண்டு செய்யட்டும், இது என் பாக்கியம் அப்படிங்கிற தூய்மையான எண்ணத்தோட செய்யற தவம்தான் சாத்வீக தவம். ராஜச தவம், இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமானது. ராஜச தவம்னா என்ன தெரியுமா? மரியாதைக்காக, பாராட்டுக்காக, போற்றுதலுக்காக, ஆஹா இவர் எவ்வளவு பெரிய தவஸ்வி, எவ்வளவு பெரிய ஆன்மீகவாதின்னு 4 பேர் புகழணுங்கிறதுக்காக ஆடம்பரமா செய்யற தவம். கிருஷ்ணர் சொல்றார், அர்ஜுனா, இப்படிப்பட்ட தவம் நிலையற்றது, தற்காலிகமானது. இதுக்கு எந்த ஆன்மீக பலனும் கிடையாது. நம்ம ஊர்ல பாப்போம், சில பேரு திடீர்னு ஆன்மீகவாதி மாதிரி வேஷம் போடுவாங்க. பெரிய மாலைகளை போட்டுக்கிட்டு உடம்பெல்லாம் திருநீரை பூசிக்கிட்டு 4 பேர் பார்க்குற மாதிரி நடு ரோட்ல நின்னு தியானம் பண்ணுவாங்க. கண்ணை மூடி தியானம் பண்ணுவாங்களே தவிர உள்ளார யாராவது நம்ம பார்க்கறாங்களா, போட்டோ எடுக்கிறாங்களான்னு தான் யோசனை இருக்கும். இதுதான் ராஜசதவம், தம்பட்டத்துக்காக செய்யற தவம். இதனால அவனுக்கு உலகத்துல வேணா 4 பேர் கைத்தட்டல் கிடைக்கலாம், ஆனா இறைவனின் அருள் ஒருபோதும் கிடைக்காது. தாமசதவம், இதுதான் மிக மிக ஆபத்தானது. மூடத்தனத்தினாலும் சுய அறிவில்லாமலும் தன்னைத்தானே கொடூரமா சித்திரவதை செய்து கொண்டும் அல்லது அடுத்தவனை அழிப்பதற்காகவும் செய்யக்கூடிய தவம் தாமச தவம் ஆகும். வரலாற்றுல பாருங்க, இரண்யன் தவம் இருந்தான், ராவணன் தவம் இருந்தான், பஸ்மாசுரன் தவம் இருந்தான். அவங்க எதுக்கு தவம் இருந்தாங்க? எனக்கு சாகா வரம் வேணும், நான் இந்த உலகத்தையே அழிக்கணும், என்னை எதிர்த்தவனை ஒழிக்கணும். இதுதான் தாமச தவம். இன்னைக்கு கூட சில பேர் இருக்காங்க, அவன் நல்லா இருக்கக்கூடாது, அவனுக்கு ஏதாவது கெட்டது நடக்கணும்னு சொல்லி கோவில்ல போய் மிளகாய் அரைச்சு பூசுறதும், பில்லி சூனியம் பண்றதும், தன்னைத்தானே அறுத்துக்கிட்டு ரத்தம் சிந்துறதும். கிருஷ்ணர் சொல்றார், டே மூடக்கூட்டமே, பிறரை அழிக்கவும் உன்னை நீயே சித்திரவதை பண்ணிக்கவும் செய்யற எந்த ஒரு காரியமும் தவமே கிடையாது. அது அசுரத்தனம், அஞ்ஞானம், பாதாளத்துக்கு கொண்டு போற வழி.
யோசிச்சு பாருங்க நண்பர்களே, நாம செய்யற எந்த ஒரு நற்செயலும், எந்த ஒரு தியாகமும் எந்த குணத்தை சார்ந்தது? நீங்க கோவில்ல போய் தியானம் பண்றீங்க, அது மன அமைதிக்காகவா? சாத்விகம். இல்ல நான் 1 மணி நேரம் தியானம் பண்ணேன்டான்னு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறதுக்காகவா? ராஜசம். இல்ல அடுத்தவனுக்கு கெடுதல் நடக்கணும்னு வேண்டிக்கிறதுக்காகவா? தாமசம். நம்ம ஆன்மீகம் தூய்மையானதா இருக்கணும். அது மத்தவங்களுக்கு நன்மையை தருவதா இருக்கணும். நம்ம கிட்ட இருக்கிற அகங்காரத்தை அழிக்கிறதா இருக்கணும். கிருஷ்ணர் தவத்தை பத்தி பேசி முடிச்சிட்டு அடுத்து மனித சமுதாயத்தின் மிக முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வர்றாரு. அதுதான் தானம், அதாவது தர்மம். நாம செய்யற தானத்துல கூட சாத்வீகம், ராஜசம், தாமசம் இருக்கு. யாருக்கு தானம் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்? இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல தானம்ங்கிற பேர்ல எத்தனையோ கூத்துகள் நடக்குது. ஒருத்தன் லட்சக்கணக்கில் தானம் கொடுப்பான், ஆனா போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கறதுக்கே 1/2 மணி நேரம் ஆகும். இன்னொருத்தன் பழசான கெட்டுப்போன உணவை ஏழைங்களுக்கு போட்டுட்டு நான் தர்ம பிரபுன்னு வீம்பா பேசுவான். கிருஷ்ணர் இதையெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? ஸ்லோகம் 20, 21, 22ல தானத்தோட 3 நிலைகளையும் அப்பட்டமா கிழிச்சு தொங்க விடுறார். முதல்ல சாத்விக தானம். ஸ்லோகம் 20. சாத்விக தானம்னா என்ன தெரியுமா? 4 விஷயங்கள் சரியாக இருக்கணும். 1. தேசே, சரியான இடம். தானம் கொடுக்கப்படுற இடம் தூய்மையானதா, தகுதியானதா இருக்கணும். 2. காலே, சரியான காலம், அவசியமான நேரத்தில் கொடுக்கப்படணும். 3. பாத்ரே, தகுதியான நபர். அந்த தானத்தை பெற தகுதியான, உண்மையிலேயே தேவையுள்ள நபருக்கு கொடுக்கப்படணும். 4. அனுபகாரினே, பிரதிபலம் கருதாமல் கடமையுணர்வோடு கொடுக்கப்படணும். யோசித்து பாருங்க, ஒரு பசியில வாடுற ஏழைக்கு அவன் உங்களை தேடி வராம நீங்களே போய் அவனுக்கு தேவையான உணவை அன்போடு, மரியாதையோடு, இறைவா உனக்குத்தான் இதை கொடுக்கிறேன்னு பணிவோடு கொடுத்தா அதுதான் சாத்விக தானம். அங்கே விளம்பரம் இருக்காது, அகங்காரம் இருக்காது, நான் கொடுத்தேன்கிற தலைக்கணம் இருக்காது. அதுதான் உன்னதமான தர்மம். 2. ராஜசதானம். இதுதான் நம்ம சமூகத்துல எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கு. ராஜசதானம்னா என்ன தெரியுமா? பிரதிபலனை எதிர்பார்த்து கொடுப்பது. அதாவது இவனுக்கு இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுத்தா நாளைக்கு ஓட்டு போடுவான், அல்லது இவனுக்கு உதவி பண்ணா பின்னாடி நமக்கு பயன்படுவான், எதிர்காலத்துல புண்ணியம் கிடைக்கும்ங்கிற சுயநல கணக்கோட கொடுப்பது. மனசில்லாமல் தயக்கத்துடன், கஞ்சத்தனத்துடன் கொடுப்பது. சில பேரு தர்மம் பண்ணுவாங்க, ஆனா பாக்கெட்ல கைய விட்டு 1000 ரூபாய் நோட்டு வந்துருச்சான்னு பயந்து தேடி பிடிச்சு அசிங்கமான கிழிஞ்சு போன 10 ரூபாய் நோட்டை எடுத்து கொடுப்பாங்க. கொடுக்கும்போதே மனசுக்குள்ள ஒரே தயக்கம், ஒரே வலி. ச்சே, 10 ரூபா போச்சேன்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா? கிருஷ்ணர் சொல்றார், இதுதான் ராஜசதானம். இன்னும் சில பேரு, நான் கோவிலுக்கு இவ்வளவு லட்சம் கொடுத்திருக்கேன், எனக்கு முதல் மரியாதை வேணும்னு சண்டை போடுவாங்க. இது தானமே கிடையாது, இது ஒரு பிசினஸ். 3. தாமச தானம். இது ரொம்ப கேவலமானது. தகுதியற்ற இடத்துல தகுதியற்ற நபருக்கு கொடுப்பது. உதாரணத்துக்கு ஒரு குடிகாரனுக்கு போய் கள்ளு குடிக்க பணம் கொடுப்பது. அவமதிப்புடனும் அலட்சியத்துடனும் கொடுப்பது. ஒரு ஏழை உங்கள் வீட்டின் வாசல்ல வந்து நிக்கிறான், அவனை பார்த்து போடாங்கடா சோம்பேறி பயலேன்னு திட்டி காசை அவன் மூஞ்சில தூக்கி எறிவீங்களே, அதுதான் தாமசதானம். நீங்க கொடுத்தது காசா இருக்கலாம், ஆனா அவனோட சுயமரியாதையை நீங்க காயப்படுத்திட்டீங்க. கிருஷ்ணர் சொல்றார், அவமதிப்போடு ஏளனத்தோடு நீ செய்யற எந்த தானமும் உனக்கு புண்ணியத்தை தராது, மாறாக உனக்கு பாவத்தை தான் தரும். எவ்வளவு பெரிய பாடம் பாத்தீங்களா? நாம தினமும் எத்தனையோ பேருக்கு உதவி செய்றோம், ஆனா அந்த உதவியை நாம எப்படி செய்றோம்? அன்போட, மரியாதையோட, இறைவா எனக்கு கொடுத்ததை நான் இல்லாதவனுக்கு பகிர்ந்து தர்றேங்கிற பணிவோட கொடுத்தா அது சாத்விக தானம். மாறாக விளம்பரத்துக்காகவோ சுயநலத்துக்காகவோ அவமதிப்போடோ கொடுத்தா அது வீணான தானம். கிருஷ்ணர் இதுவரைக்கும் நம்பிக்கை, உணவு, யாகம், தவம், தானம் இந்த 5ஓட 3 நிலைகளையும் தெளிவா விளக்கிட்டார். இப்போ அத்தியாயத்தோட உச்சக்கட்ட பகுதிக்கு வர்றார். நாம செய்யற எந்த ஒரு செயல்லையும் ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கும். ஏன்னா நாம மனிதர்கள். அந்த குறைபாடை நீக்கி நம்ம செயலை தூய்மையாக்கி இறைவனிடம் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு ரகசிய மந்திரம் இருக்கு. வாழ்க்கையில நாம எத்தனையோ நல்ல காரியங்களை செய்ய முயற்சிக்கிறோம், ஆனா நாம பூரணமான மனிதர்கள் கிடையாது. நாம செய்யற யாகத்துல, தானத்துல, தவத்துல ஏதோ ஒரு மூளையில சின்ன சுயநலமோ அறியாமையோ குறைபாடோ நுழைஞ்சிருது.
அப்போ நம்ம செயல்கள் எல்லாமே வீணா போயிடுமா? கிருஷ்ணர் சொல்றார், இல்லை அர்ஜுனா, மனிதன் செய்யற செயல்கள்ல இருக்கிற குறைகளை போக்கி அதை இறைவனுக்கு அர்ப்பணிக்கிற ஒரு மகா ரகசிய மந்திரம் இருக்கு. அதுதான் ஓம் தத் சத். ஸ்லோகம் 23ல கிருஷ்ணர் சொல்றார், ஓம் தத் சத் என்ற இந்த 3 சொற்களும் பரபிரம்மமாகிய இறைவனின் 3 நாமங்களாகும். ஆதிகாலத்துல பிரம்மா, வேதங்கள், யாகங்கள் அனைத்தும் இந்த மந்திரத்தினாலேயே உருவாக்கப்பட்டன. இந்த 3 வார்த்தைகளுக்கும் என்ன அர்த்தம் தெரியுமா? இது வெறும் மந்திரம் இல்ல, வாழ்க்கையின் உயரிய தத்துவம். ஓம், இது பிரபஞ்சத்தின் முதல் ஒலி, இறைவனின் முதல் நாமம். சாஸ்திரங்களை அறிந்த மகான்கள் எந்த ஒரு யாகத்தையும், தானத்தையும், தவத்தையும் தொடங்கும்போது ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உச்சரித்துத்தான் தொடங்குவார்கள். ஸ்லோகம் 24. ஓம்னு சொல்லும்போது நம்ம அகங்காரம் அழிஞ்சு பிரபஞ்ச சக்தியோட நாம இணைகிறோம். தத் என்றால் அது, அதாவது பிரம்மம், இறைவன் என்று பொருள். பலனை எதிர்பார்க்காத முமுட்சுக்கள், அதாவது விடுதலை விரும்புபவர்கள், நான் செய்கிற இந்த காரியத்தோட பலன் எனக்கு வேண்டாம், தத், அது அந்த இறைவனுக்கே அர்ப்பணம்ங்கிற எண்ணத்தோட செய்யும்போது தத் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார்கள். ஸ்லோகம் 25. சுருக்கமா சொன்னா, இது என்னோடது இல்ல, எல்லாம் அவனோடதுங்கிற சரணாகதிதான் தத். சத் என்றால் உண்மை, நன்மை, உன்னதம் என்று பொருள். நாம செய்யற செயல்ல ஏதேனும் குறைபாடுகள் இருந்தாலோ, அது பரிபூரணம் அடையாமல் இருந்தாலோ, சத் என்ற இறைவனின் நாமத்தை கூறும்போது அந்த செயல் தூய்மையடைந்து மங்களகரமானதாக மாறுகிறது. ஸ்லோகம் 26, 27. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஆன்மீக ரகசியம் இது! நம்ம முன்னோர்கள் எந்த ஒரு நல்ல காரியத்தை முடிச்சாலும் ஓம் தத் சத்னு சொல்லுவாங்க. ஏன்னா, இறைவா, நான் என் அறிவுக்கு எட்டிய வரைக்கும் இந்த நல்ல காரியத்தை செஞ்சிட்டேன், இதுல ஏதாவது மனித தவறுகள் இருந்தா என்ன மன்னிச்சிரு, இதோட பலனை உன்கிட்டயே ஒப்படைக்கிறேன், ஓம் தத் சத். இந்த ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்துட்டா உங்க மனசுல இருக்கிற பாரம் பூரா இறங்கிடும். ஐயோ, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சேனே, எனக்கு பலன் கிடைக்கலையேங்கிற ஏக்கம் வராது. நான் செஞ்சதுல ஏதோ தப்பு நடந்துருச்சோங்கிற பயம் வராது. ஏன்னா, நீங்க உங்க செயலை ஓம் தத் சத்னு சொல்லி பிரபஞ்சத்துக்கே அர்ப்பணிச்சிட்டீங்க. நம்ம வாழ்க்கையில தினமும் காலையில எந்திரிக்கும் போது, ஒரு வேலையை தொடங்கும் போதோ அல்லது ஒரு நல்ல காரியத்தை முடிக்கும் போதோ மனசார ஓம் தத் சத்னு சொல்ல பழகுங்க. அது உங்க செயலுக்குள்ள இருக்கிற ராஜச தாமச குணங்களை அழிச்சு அதை தூய்மையான சாத்வீகமாக மாற்றி இறைவனின் திருவடிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கும். இப்போ நாம இந்த அத்தியாயத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். கிருஷ்ணர் இந்த 17வது அத்தியாயத்தை எப்படி முடிக்கிறார்? நம்பிக்கை இல்லாம நாம செய்யற எந்த ஒரு பெரிய காரியமும் ஏன் வீணா போகுது? அசத்னா என்ன? இந்த அத்தியாயம் நமக்கு தரும் இறுதிக்கட்ட வாழ்க்கை ஞானம் என்ன? வந்தாச்சு. பகவத்கீதையின் 17வது அத்தியாயமான ஸ்ரத்தாத்ரய விபாக யோகத்தின் உச்சக்கட்ட இறுதிப் பகுதிக்கு நாம வந்துட்டோம். கிருஷ்ணர் 26 மற்றும் 27வது ஸ்லோகங்கள்ல சத் என்ற வார்த்தையின் ஆழத்தை மீண்டும் அழுத்தமா சொல்றார். அர்ஜுனா, எது உண்மையோ, எது நன்மையோ, எது மங்களகரமானதோ அதுதான் சத். ஒரு நல்ல காரியத்தை செய்வதும் சத்துதான். யாகத்திலோ தவத்திலோ தானத்திலோ நிலைத்திருப்பதும் சத்துதான். இறைவனுக்காக செய்யப்படும் எந்த ஒரு செயலும் சத் என்று அழைக்கப்படுகிறது. ஆனா, இந்த அத்தியாயத்தோட கடைசி ஸ்லோகம் இருக்கு பாருங்க, ஸ்லோகம் 28. அது கிருஷ்ணர் நமக்கு வைக்கிற ஒரு மிகப்பெரிய சாட்டையடி. கிருஷ்ணர் சொல்றார், அஸ்ரப்தயா ஹுதம் தத்தம் தபஸ்தப்தம் கிருதம் சயத் அசதித்யுச்யதே பார்த்த நச்ச தத் பிரேத்யனோ இஹ. இதோட தமிழ் அர்த்தம் என்ன தெரியுமா? மனசுல அடிச்சு வச்சா மாதிரி கேளுங்க. அர்ஜுனா, நம்பிக்கை இல்லாமல், அதாவது அஸ்ரத்தையாக செய்யப்படும் யாகம், கொடுக்கப்படும் தானம், இயற்றப்படும் தவம் மற்றும் செய்யப்படக்கூடிய எந்த ஒரு செயலும் அசத் என்று அழைக்கப்படும். அது இந்த உலகத்திலும் பலன் தராது, மறு உலகத்திலும் பலன் தராது. முடிஞ்சு போச்சு. ஒரே வரியில கிருஷ்ணர் முழு ஆன்மீகத்தையும் சுருட்டி வச்சிட்டார். நீங்க கோடி கணக்குல பணம் செலவழிச்சு யாகம் பண்ணலாம், ஊருக்கே சோறு போடலாம், உடம்பை வருத்தி தவம் இருக்கலாம். ஆனா உங்க மனசுல உண்மையான நம்பிக்கையும் பக்தியும் தூய்மையும் இல்லைன்னா அது பூஜ்யம், பூஜ்யம், பூஜ்யம்.
அதுக்கு பேரு அசத், அதாவது இல்லாத ஒன்று, வீணான ஒன்று. அது உங்களுக்கு இந்த பூலோகத்திலையும் நிம்மதியை தராது, செத்த பிறகு மறு உலகத்திலையும் எந்த நன்மையையும் தராது. யோசிச்சு பாருங்க நண்பர்களே, நாம எத்தனையோ காரியங்களை நம்பிக்கையே இல்லாமல் ஏதோ கடமைக்குன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மனசுல பக்தி இல்லாமல் சாமி கும்பிடுறோம், அன்பில்லாமல் குடும்பத்துல வாழறோம், ஈடுபாடில்லாமல் வேலை செய்யறோம், மரியாதை இல்லாமல் தானம் தர்றோம். கிருஷ்ணர் சொல்றார், நம்பிக்கை இல்லாமல் நீ செய்யற எதுவுமே சாக்கடைக்கு சமானம்டா. வாழ்க்கைங்கிறது ஏதோ மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்ல. நீங்க செய்யற ஒவ்வொரு சின்ன சின்ன செயல்லையும் உங்க ஸ்ரத்தா, அதாவது உங்க உண்மையான நம்பிக்கை இருக்கணும். உங்க உணவை சாத்வீகமா மாத்துங்க, உங்க பேச்சை இனிமையாகவும் உண்மையாகவும் மாத்துங்க, உங்க மனசை அமைதியாகவும் தூய்மையாகவும் வெச்சுக்கோங்க. உங்க தானத்தை விளம்பரம் இல்லாமல் அன்போடு கொடுங்க. எந்த காரியத்தை செஞ்சாலும் ஓம் தத் சத் என்று இறைவனுக்கு அர்ப்பணியுங்கள். இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் வைக்கிற வேண்டுகோள் இதுதான். உங்க வாழ்க்கையை இன்னைக்கே திரும்பி பாருங்க. நீங்க ஓடிக்கிட்டு இருக்கிற ஓட்டம் சாத்விக ஓட்டமா, ராஜச ஓட்டமா, தாமச ஓட்டமா? ராஜசத்திலையும் தாமசத்திலையும் வாழ்ந்தது போதும். சாத்விக பாதைக்கு வாங்க, நம்பிக்கையோடு வாழுங்க. உங்கள் வாழ்க்கை ஆன்மீக ஒளியால் நிரம்பட்டும். இந்த 17வது அத்தியாயம் உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கும்னு நான் மனசார நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம கிருஷ்ணா கீதா விஸ்டம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பகவத்கீதையின் இறுதி மற்றும் மகா அத்தியாயமான 18வது அத்தியாயம் மோக்ஷ சந்நியாச யோகத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கிருஷ்ணரின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஓம் நமோ நாராயணாய. ஓம் தத் சத்.